Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அரேயை வந்து எப்படி ஒரு பெர்முட்டேஷன் பேஸ்டாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி ஜீரோ பேஸ்ட் பெர்முட்டேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். பேர் தான் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், ஜீரோ பேஸ்ட் பெர்முட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிஷனை பாருங்கள். ஓகே, ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இது கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனை பாருங்கள். நமக்கு ஒரு அவுட்புட் வேணும், ஆன்சர் ஆஃப் ஐ அப்படிங்கிறது வேணும். ஓகே, ஆன்சர் ஆஃப் ஐ அப்படிங்கிற அவுட்புட் என்ன? நம்ஸ் ஆஃப் ஐ. இந்த நம்ஸ் அப்படிங்கக்கூடியது ஒரு அரே, அதாவது ஒரு இன்டீஜர் லிஸ்ட். சரியா? இதுக்கு உள்ள அந்த இன்டீஜரில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவில் என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அதை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ஸில் வந்து 0, 2, 1, 5, 3, 4 அப்படின்னு இருக்குது. ரைட்? 0th இண்டெக்ஸில் 0 இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் 0, 1, 2, செகண்ட் இண்டெக்ஸில் 1 இருக்குது. அது அடுத்ததில் இப்போது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 2 இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் இண்டெக்ஸில் 4. ஓகே, தேர்ட் இண்டெக்ஸில் 0, 1, 2, 3, தேர்ட் இண்டெக்ஸில் 5 அண்ட் ஃபைனலாக ஃபோர்த் இண்டெக்ஸில் 3. இந்த மாதிரி அவுட்புட் எடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே இருக்கக்கூடிய அவுட்புட்டையும் பாருங்கள். ஓகே, 5, 0, 1, 2, 3, 4னு கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 4. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக வந்துடுச்சா? அண்ட் 0th இண்டெக்ஸில் 5, அது அடுத்த எலமெண்ட். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த இண்டெக்ஸில் இதே அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு நீ ரீஅரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அரே எடுத்துக்கோங்க. எக்ஸில் வந்து 2, 3 ஓகே இல்லை 1, 0 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட அவுட்புட் வந்து ஓகே ஃபஸ்ட்டு செகண்ட் இண்டெக்ஸ் 0, 1, 2. ஸோ இதான் செகண்ட் இண்டெக்ஸ். செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது 0. சரியா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது அதே தான் 1. சரியா? 0th இண்டெக்ஸில் இருக்கிறது 2. இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இதுக்கு தான் நாம் என்ன பண்ண போகிறோம், இப்போது வேரியஸ் கோட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ கொஸ்டின் தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியும். ஜீரோ பேஸ்ட் பெர்முட்டேஷன் அப்படின்னா உடனே நம்ம பயப்படக்கூடாது. பெர்முட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் ஒரு சிம்பிள். சரியா? நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த டாபிக்ஸ் டைட்டில்ஸ் புரியல அப்படின்னா கண்டிஷன்ஸை பாருங்கள். ஓகே, ஸோ ஆன்சர் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ, அவ்வளோதான் உங்களோட லாஜிக்கே. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அரே ஆன்சர் இஸ் பில்ட் அஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் நம்ஸ் ஆஃப் 0. நம்ஸ் ஆஃப் 0ல் என்ன இருக்குது? 0. நம்ஸ் ஆஃப் 0னா அப்போ 0th எலமெண்ட் 0. நம்ஸ் ஆஃப் 0 மறுபடியும் என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். நம்ஸ் ஆஃப் 1. சரியா? இப்போ நம்ஸ் ஆஃப் 1 எது? 2. நம்ஸ் ஆஃப் 2 இங்கே 1 அப்படின்ற வேல்யூ வரும். நம்ம இது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதுக்கு மல்டிபிள் கோட்ஸ் இருக்குது. நம்மளுடைய விஎஸ் கோடு போகலாம். ஓகே, விஎஸ் கோடில் நமக்கு தேவையான கோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்புட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம் நம்மளோட விஎஸ் கோடில். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரே அப்படியே நான் கிளியர் பண்ணுறேன். 0, 2, 1, 5, 3, 4. ஓகே, 0, 2, 1, 5, 3, 4. சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும்? நம்ஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறது வேணும். ஓகே, ஸோ மல்டிபிள் வேஸில் இதை அச்சீவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே இந்த பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வே. ஸோ வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஒரு எம்டி அரே டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் வந்து 0ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா நம்ம வந்து கவுண்டர் போட்டு பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட், இது நான் காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், i ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ இந்த i ஈக்குவல் டு 0 அப்படின்ற எதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இன்னும் நம்ம இது கூட வேண்டாம், i ஈக்குவல் டு 0 கூட வேண்டாம், டேரெக்டாக போகலாம். ஃபார் i இன் நம்ஸ். ஓகே, பிரிண்ட் i சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணோன்னு வைங்க. ஓகே, 0லேருந்து இதில் கூட ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்துடுச்சு. நம்ம அதுவே நம்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன்.
சேவ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்களா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் நமக்கு தனித்தனி அப்படி அவுட்புட்டாக வந்துடுச்சு. ஓகே, இதை பிரிண்ட் பண்ணுறது போல் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அரே கொடுக்கலாமா, ஓபி அப்படிங்கக்கூடிய ஒரு அரே கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் ஐக்கு பதிலாக நம்ஸ் ஆஃப் ஓபி ஈக்குவல் டு ஓபி டாட் அப்பன். ஓகே, சேவ் பண்ணிட்டு லிஸ்ட்டுக்கு வெளியே வந்து ஓபி பிரிண்ட் ஓபின்னு கொடுத்தோம்னா பிரிண்ட் ஓபி அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா ரன் பண்ணும்போது பாருங்கள் இந்த அவுட்புட் வருது. ஸோ 0 1 2 4 5 3 இங்கே நமக்கு வந்துக்கூடிய அவுட்புட் என்ன, இதோ இதே அவுட்புட் தானே, 0 1 2 4 5 3 தானே நமக்கு இங்கே அவுட்புட்டாக வந்திருக்கு கரெக்டா. ஸோ இப்போ இதை வந்து நம்மளுடைய இதில் ரன் பண்ணி பார்க்கலாம் சரியா. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய லீட் கோடு இதை நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதுதான் லீட் கோடோட இது. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம விஎஸ் கோடில் போட்ட அதே இதை நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இன்டென்டேஷன்ஸ் கரெக்டாக பார்த்துக்கணும் சரியா. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்ன் சரி, ஏன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரிட்டர்ன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ சப்மிட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 139 மில்லி செகண்ட்ஸ். நம்ம கோடு வந்து 83.5% மற்ற கோட்ஸோட ஃபாஸ்டராக இருக்குது சரியா. இதை இன்னும் பெட்டராக ஆக்கலாமா? ஸோ எதுக்கு நம்ம வந்து ஒரு அவுட்புட் அரே எடுத்துருக்கோம், அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துருக்கோம். ஓகே, இதை இன்னும் பெட்டர் ஆக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் சரியா. சரி பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் எழுதியிருக்கோம் ரைட், இதே தான் சரியா. சரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அதே மாதிரி தான் ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு உள்ள ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து இருக்கக்கூடிய அந்த டோட்டல் ரேஞ்சையும் கொடுத்துட்டு நம்ஸ் ஆஃப்னு எடுத்துருக்கோம். ஓகே, இந்த மெத்தடுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது சரியா. நான் இப்போ காட்டுறதெல்லாம் உங்களுக்கு மல்டிபிள் சாம்பிள் கோட்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு கோடு வந்து சாம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் காட்டுறேன். ஓகே, இன்னும் பெட்டர் ஆகலாம். ஓகே, இது வந்து அசைனிங். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, எம்டியாக ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த அரேக்கு 0 அப்படின்ற வேல்யூ மட்டும் வச்சுட்டு அதை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த அரேயோடைய லெங்க்த்தை வச்சு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ தட் இப்போ இந்த அரேயோட வேல்யூ 10 அப்படின்னா 10 டைம்ஸ் இந்த அரேயில் 0 இருக்கும் சரியா. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இங்கே பண்ண அதே வேலையை தான் ஒவ்வொன்றா போயிட்டு வேல்யூ மட்டும் அசைன் பண்ணியிருக்காங்க சரியா. இதை ரொம்ப ஈஸியாக நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வழியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்னும் பெட்டரான ஒரு சொல்யூஷன். இதை எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் என்னன்னு தெரியும். ஒரு லிஸ்ட் அவுட்புட்டாக வரும், ஒரு ஃபார் லூப் இருக்கும், ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கும். இதுதான் இந்த லிஸ்ட் அவுட்புட் கரெக்டா, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது. இப்போ இதையே நம்ம எப்படி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ OP1 ஈக்குவல் டு ஓகே, ஸோ I for I in nums. ஓகே, இப்போ பிரிண்ட் OP1 கொடுக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னு வைங்களேன். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் அப்படியே பிரிண்ட் ஆகி வருது சரியா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நம்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வைங்களேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் லைன்ஸ் ஒரு லிஸ்ட் டிக்ளேர் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்கு உள்ள ஃபார் லூப் வழியாக நம்ம வேல்யூஸ் அப்பன் பண்ணுறதும் இந்த மாதிரி சிங்கிள் லைனில் நம்ம அவுட்புட் எடுக்கிறதும் ஒன்று தான் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். ஓகே, நம்மளுடைய கோடுக்கு வரோம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டைரெக்டாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இதை மட்டும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதையும் கோடு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் சரியா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் கம்மி, இதில் வந்து லூப்பிங் கிடையாது. ஓகே, டைம் காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பெட்டராக இருக்கும்.
ஓகே, இங்கே வந்து ஏன் சர்வர் வந்து இந்த மாதிரி காட்டுது அப்படின்றது தெரியல. சரியா? ஸோ இதை வந்து ஒவ்வொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒவ்வொரு ஆன்சர் வரும். இப்போ 19.75 வந்துருக்கா, மறுபடியும் சப்மிட் பண்ணலாம். சேம் கோட், எந்த சேஞ்சும் பண்ணல. லீட் கோடோட சர்வர் வந்து ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது தெரில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 65.4% காட்டுது. நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல, ஜஸ்ட்டு சப்மிட் மட்டும் தான் ரெண்டாவது டைம் பண்ணோம். ஸோ இதை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஓகே, உங்களுடைய ஆன்சர் அக்செப்ட் ஆகுதா அதை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களால் உங்களுடைய கோடை இன்னும் பெட்டராக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.